ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் இல்லை, நம்ம இந்தியா முழுக்க பேசுகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா 5G அப்படின்னு சொல்கிற இந்த டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம கையில் 4G இருக்குது சரியா. இந்த 4G வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் இன்டர்நெட் உபயோகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ரிலையன்ஸ் ஜியோவில் நாங்கள் 5Gக்கு ரெடி ஆகிட்டோம். அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு, எல்லா டெக்னாலஜியும் வச்சு, முழுக்க இந்தியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் 5Gயை உருவாக்கியிருக்கோம். இன்னும் ஒரு சில வருஷத்தில் நாங்கள் இந்தியாவில் 5Gயை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் 5Gயை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் எல்லா நாடுகளுமே 5Gக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற ஜியோ நிறுவனம் நாங்கள் 5Gயை உலகம் ஃபுல்லாக கூட எக்ஸ்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம், அதுவும் முழுக்க இந்தியன் மேட் 5G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பானி இன்றைக்கி உள்ள எல்லா தொழிலையுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. அவர் உள்ளே வராத பிஸ்னஸே கிடையாது. கொரோனா வைரஸ் மருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுல இருந்து இந்தியாவுக்குள்ளே ஒலிம்பிக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 15 ஜியோவோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்துச்சு. அதில் அவங்க ஒரு 11 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 11 விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்டர்நெட் கம்பெனியாகவும் உலகத்திலேயே 2வது மிக பெரிய இன்டர்நெட் கம்பெனியாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஆரம்பித்து 6-7 வருஷத்தில் இவ்வளோ பெருசாக மாறியிருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படி தான் சொல்லணும். அப்போது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி. அதுக்கு அடுத்து வேர்ல்டு பிக்கெஸ்ட் கம்பெனி ஜியோன்னு தான் தெரிஞ்சுக்கோங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 5G லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் ஆக அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 3G வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 4G அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த 5G அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மூவி டவுன்லோட் ஆக ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ 5Gக்கு தேவையான எல்லா விஷயமும் நாங்கள் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 5G இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம்னு உறுதியாக சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உலகத்திலேயே 5Gயை லான்ச் பண்ணுற முதல் கண்ட்ரி இந்தியாவாக தான் இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கூட ஜியோ டைப் வச்சுருக்காங்க. ரிலையன்ஸில் கூகுள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஜியோவில் கூகுள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜியோவில் ஃபேஸ்புக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது கூகுளும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது விஷயம் அங்கே தான் வரப்போகிறேன். ஜியோவும் கூகுளும் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கையில் இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, அந்த ஆண்ட்ராய்டை ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டை உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது உலகத்திலேயே முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்குன்னு புதுசாக ஒரு OS உருவாக்குறது இதுதான் முதல் தடவை. அதுவும் ஜியோவும் கூகுளும் ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னும் நிறைய பேர் நார்மல் ஃபீச்சர்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் கூட தாத்தா பாட்டிக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண தெரியாது. அவங்களையும் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஜியோ ஒரு பகுதியை கூகுள் ஃபேஸ்புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கடனே இல்லாத ஒரு கம்பெனியாக, அதாவது ஜியோவில் கடனே கிடையாது, கையில் இருக்கிற காசை வச்சு எல்லா கடனையும் அடைக்கலாம், அந்த அளவுக்கு ஜியோ முன்னேறி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ டிவினா நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி டிவி கிடையாதுங்க. இது ஒரு செட்டாப் பாக்ஸ் மாதிரி. அமேசான் ஃபயர் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதே மாதிரி இப்போ நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம்
பார்க்குறத விட அமேசான் பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸ் இதில் தான் இப்போல்லாம் படம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 ஆப்பை ஒன்றா சேர்த்து கொடுக்குறாங்க. கூடவே இந்த டிவி வந்து நாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சரை தராங்க. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் மாதிரி லைவ் ஷோஸில் பார்க்கும்போது நீங்கள் லைவாக ஓட் பண்ணலாம். அப்படியே எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட் அப்படின்னு சைடில் கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பானியோட ஒய்ஃப் வந்து நிறைய ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவோட எல்லா இடத்துலையும் ஒரு சந்து விடாமல் கொரோனா வைரஸ்க்கான வேக்சினை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, ஆல்ரெடி அம்பானி சொன்ன விஷயந்தாங்க, ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துறது தான் எங்களுடைய கனவு. ஸோ இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க இந்த அம்பானி குடும்பம். ஸோ இவங்க சொல்கிறத நம்பலாம். நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஈவெண்ட்டாக தான் இருக்கும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹெல்த் ஹப் அப்படின்னு ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாக்டர்ஸ் கூட நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி, ஆல்ரெடி நம்ம என்னென்ன மருந்து எடுத்திருக்கோம்னு இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு ஹப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கிளாஸ், அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ், அப்புறம் விர்ச்சுவோ கிளாஸ் அப்படிலாம் சொல்கிற ஒரு கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 5G வந்ததுக்கு அப்புறம் இது வந்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடியை போட்டால் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு விர்ச்சுவல் கிளாஸை ஜியோ விர்ச்சுவல் கிளாஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ மார்ட். நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து கிட்ட இருக்கிற கடைகளில் காய்கறிகள்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு காம்படிஷனாக மாறுறாங்க ஜியோ மார்ட் அப்படிங்கிற பேரில். ஜியோ மார்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ், துணி எல்லாமே வீடுகளுக்கே நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட நேரடியாக அம்பானி வந்து மோத போகிறாருன்னு தெரியுது. அதில் யாருக்கு லாபமோ இல்லையோ, நமக்கு நிறைய திங்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் ஆஃபரில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இது எல்லாமே எப்போ இந்தியாவுக்கு வரும்னு உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக 5G யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.